ஒரே நாளில் 8 இடங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். குடிமகன்கள் கடைகளின் முன் நின்று போராட்டம், சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதுவரை இல்லாத அளவில் ராமேஸ்வரத்தில் துவங்கி தமிழகம் முழுவதும் சுழற்சி சுழற்சி மழையை கொடுத்துள்ளது ஃபெங்கல் புயல். அந்த புயலானது வலுவிழந்து வேறு திசையை நோக்கி நகர்ந்தது. அதி கனமழையின் காரணமாக மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அநேக இடங்களில் தரைப்பாலங்கள் உடைந்து சேதமடைந்துள்ளன. தாழ்வான பகுதியிலிருந்து வீடுகளில் வெள்ளம் புகுந்து சேதமடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலுக்காக எமது செய்தியாளர் ரம்யா கள நிலவரங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மோடு இணைகிறார். ரம்யா இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் ஜெபா, கேட்குதா? கேட்குது ரம்யா. தற்போது அந்த குடியிருப்புகளில் என்ன நிலவரம், அந்த மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது? அதாவது அடிப்படை தேவை என்பது அடுத்த கட்டம்தான். தற்போது அவங்க தங்குவதற்காக ஒரு இடம் தேவைப்படுகிறது. போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு அதற்கான ஏற்பாடு செய்கிறது. ரம்யா, அங்கே இருக்கும் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய மனநிலை என்ன? ஜாலியாக இருக்கலடி மீன் பிடிக்கிறதுக்கு. நீ என்ன பண்ண போட மீன் பிடிச்சி? நான் 100 மீன் பிடிச்சி எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து ஆச்சி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேனே. நான் 200 மீன் பிடிச்சி சட்டி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டி. இங்கே தம்பி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவரிடம் காரங்களை விசாரிப்போம். தம்பி, நீங்கள் என்னப்பா பண்ணிகிட்ருக்க? நான் எங்கள் அம்மாவை தேடி வந்தேங்க. வீட்டில் தண்ணி இல்லைன்னு தண்ணி பிடிக்க போனாங்க. இப்போ தண்ணியை எங்கே கலந்து போனாங்கன்னு தெரில. எம்மா, இப்படி பல்வேறு காட்சிகளை நம்மால் காண முடிகிறது ஜெபா. செய்திகளுக்காக கேமராமேன் கிளாடி அண்ட் செய்தியாளர் ரம்யா. நன்றி ரம்யா, நன்றி. தொடர்ந்து நாளையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளதால் அநேக பள்ளிகளில் மழை நீர் வடியாத காரணத்தினாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியாளர்களுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஆதிவாசி தைலம். இந்த தைலம் நீங்கள் உங்கள் தலையில் பாதி தடவுனாலே மீதி முடி எல்லாமே தன்னால் வளர்ந்துடும். இந்த தைலம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு முடி வளராதவங்களுக்கு நாங்கள் வந்து ஜவுரி முடி வந்து தருவோம். எங்கள் கிட்ட வந்து 2 முடி இருக்குது. ஒரு கேர்ள் ஹேரும் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேரும் இருக்குது. ஆதிவாசி தைலம், இது பாதிவாசி தைலம். நீங்கள் வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா விக்கோட சேர்ந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்போம். நன்றி. கிச்சனுக்கு கிடைக்குது முழுசா 10. நன்றி. இதுக்கு கூட கிடைக்குது 10. இப்ப டாய்லெட் பார்க்கலாமா? நிச்சயமா. அப்புறம் இதுக்கு கிடைக்குது 1 மட்டுமே. சுத்தமா தானே இருக்கு. ஆனா 10க்கு 10 இல்ல. ஏன் ப்ளீச்சை விட அதிக சுத்தமா? இம்பாசிபிள். சேலஞ்ச். புதிய ஹார்பிக் 10x ட்ரை பண்ணுங்க. இதன் அடர்த்தியான ஃபார்முலா ப்ளீச்சுடன் ஒப்பிடும்போது 10 மடங்கு அதிகமாக மஞ்சள் கரை சுத்தம் செய்கிறது மற்றும் உங்களுக்கு தருகிறது பளிச்சிட்ட டாய்லெட்டை. நீங்களும் எடுத்துக்கங்க. ஹார்பிக் சேலஞ்ச். செய்திகள் தொடர்கின்றன. இனி வருவது உலக செய்திகள். உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டத் தொடங்கின. உலக புகழ்பெற்ற வாட்டிகன் நகரத்தில் வண்ண வண்ண விளக்குகளும் வானை தொடும் அளவில் கிறிஸ்துமஸ் ட்ரீயும் தெருக்குளில் சாண்டா கிளாஸ் என நகரம் முழுவதும் வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. அமெரிக்காவின் ஒரு நகரமான கௌதமாலா என்னும் நகரத்தில் வருடந்தோறும் புதுவிதமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களிடம் உள்ள தீய குணங்களை அழிக்கும் வண்ணமாக சாத்தானின் உருவ பொம்மையை எரித்து சுத்திகரிப்புக்கு பின்னரே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. சற்று முன் கிடைத்த செய்தி. கிறிஸ்தவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வந்துவிட்டது என வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்துவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சென்னையை அடுத்து உள்ள நசரத்பேட்டையில் அவர் வந்திருப்பதாகவும் அநேகர் அவரை பார்த்ததாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவலுக்காக எமது செய்தியாளர் ஸ்டெல்லா அந்த இடத்திற்கு விரைந்துள்ளார். இப்போது கள நிலவரங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி
ஸ்டெல்லா இணைப்பில் இணைகிறார். ஸ்டெல்லா இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் தான் இருக்கேன். ஜான்சி சொல்லுங்கள். வணக்கம் ஸ்டெல்லா. வணக்கம். இயேசு கிறிஸ்து பிறப்பை உலக நாடுகளை பிரம்மாண்டமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டெல்லா? ஜபா பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ வந்துட்டே இருக்காங்க. சிலர் நடந்து வராங்க, சிலர் ஓடி வந்துட்டுருக்காங்க, 2 வீலரில் 4 வீலரில் அப்படின்னு சொல்லி நிறைய பலவிதமான மக்கள் ஓடி வந்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து நான் கேட்டு சொல்கிறேன். உங்களால் ஜீசஸை பார்க்க முடிஞ்சா ஸ்டெல்லா? அங்கே வந்துட்டு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்க மனநிலை என்ன? இல்லை, என்னால் ஜீசஸை பார்க்க முடியல. இன்னும் வந்துட்டுருக்க மக்களை விசாரித்தா தான் நமக்கு கூடுதலான தகவல் கிடைக்கும். யாரையுமே காணும். ஒரு நிமிஷம். நீங்கள் எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கீங்க? ஏங்க பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லைங்க. நான் இங்கே நின்று பேசினா ஐயோ அப்புறம் ஜீசஸ் என்னை விட்டுருவாரு, ஆளை விடுங்க. என்னப்பா இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? வேறு யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. எங்கே இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க? தெரியல, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, அதனால ஓடிட்டு இருக்கேன். ஏதோ பிரியாணி போடுறாங்க போல இருக்குது, அதான் எல்லாரும் ஓடுறாங்க, தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. பாஸ்டர் பிரியாணி போடுறீங்களா? எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எதுக்கு போகிறாங்கன்னே தெரில, எதுக்கு ஓடுறோன்னு தெரில. நிறைய காரியங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குது. பலவிதமான மக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம கேட்போம். கேமரா மேலே எடுக்கிறாங்க, டிவியில் வேலை வருவோம் போல். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் இந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? ஐயோ ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. வீடு வேற பால் காய்ப்பு. கேமராமேன் கொஞ்சம் அப்படி. வீடு வேற பால் காய்ப்பு வச்சுருக்கேன். 2 கோடி ரூபாய்க்கு வீடு வேற போட்டிருக்கேன். ஏசப்பா 26ஆம் தேதிக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம். பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா பால் காய்ப்பெல்லாம் முடிச்சிருப்பேன். கிராண்டாக வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல, பார்த்துட்டு வந்துடுறேன். டிவியில் வருமா? எந்த டிவி, எந்த சேனல்? நியூஸ் சேனல். பாருங்கள், இப்படியெல்லாம் மக்களை நம்ம காண முடியுது. அடுத்தபடியாக நம்ம என்னென்ன நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டெல்லா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கள நிலவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டெல்லா பதிவு செய்கிற நேரத்தில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமக்கு விளக்கி சொல்லும்படியாக பாஸ்டர் ஜெனிஃபர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள இந்த இடத்துக்கு வரவேற்கலாம். வணக்கம் அம்மா. தற்போதைய சூழ்நிலை இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று உலகமே ஒரு பரபரப்பான உள்ள சூழ்நிலையில் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா இப்போ வந்திருக்கிறார். அதற்கு முன்பு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா இதற்கு முன்பாக எப்படி வந்தார் என்று சொல்லி. ஏசப்பா முதலாவது அவர் குழந்தையாக இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்மளைப் போல அவரும் பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக மரித்தார். அவர் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ. ஜபா ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கேன் ஸ்டெல்லா, சொல்லுங்கள். ஜபா இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமை இன்னும் இதாகிட்டு இருக்கு. இன்னும் அதிகமான மக்கள் வந்துட்டே இருக்காங்க. எல்லா இடத்துல இருந்தும் வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம என்னன்னு கேட்போம். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? இந்த நாளுக்காக தான் நான் பல ஆண்டுகள் காத்திருந்தேன். என் குடும்பத்தில் உள்ள நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இந்த நாளை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருந்தாங்க. நான் வாழ நாளில் அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த உலகத்தில் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையே இல்லை. இனி நான் அவரோடு சேர்ந்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. பாருங்கள், அம்மா சொன்னது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவங்க பேசினதை பார்த்தா நமக்கே ஏசப்பாவை பார்க்கணும் போல் ஒரு ஆர்வத்தோடு இருக்குது. தொடர்ந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க ஸ்டெல்லா. நீங்கள் பேசுங்க பாஸ்டர். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வானத்திலேருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மறுபடியும் அவர் பூமிக்கு வருவார். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பாக பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாமே இந்த பூமியில் ஏசப்பா வருகிறதற்கு முன்பாக எல்லா அடையாளங்களும் வரும். அதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நடந்து கொண்டே தான் இருக்கிறது. கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இதே போல் எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜபா இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கேன், சொல்லுங்கள் ஸ்டெல்லா. பார்த்தீங்கன்னா இப்போ ஜனக்கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டுருக்காங்க ஒரு சோர்வோட. என்னன்ட்டு திரும்ப கேட்போம். ஒரு நிமிஷம். என்ன நீங்கள் போன வேகத்திலே திரும்ப வந்துட்டுருக்கீங்க, என்னாச்சு?
அப்பா ஆண்டவர் வந்துட்டாரோன்னு பயந்தே போயிருந்தாங்க. ஃபேக் நியூஸுங்க, யாரோ ஏமாத்திருக்காங்க. நல்ல காலங்க, பால் காய்ப்பை சந்தோஷமாக நடத்திடலாம். 26ஆம் தேதி இன்விடேஷன் கொடுக்கணும், ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. வரேன். பார்த்தீங்கன்னா இப்போது ஏசப்பா வரல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக் நியூஸ் எல்லாருக்கும் வந்தது ஒன்று, எல்லாரும் ஒரு சோகத்தோடு திரும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. களத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டெல்லாவுடன் ஒளிப்பதிவாளர் கிளாடன். நன்றி ஸ்டெல்லா. தொடர்ந்து பேசலாம் பாஸ்டர். இப்போ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். இதே போல் பைபிள்லையும் இருக்குது, இதே போல் எல்லாமே நடக்கும், இயேசு வருவார் என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள் என்று. ஆனால் இயேசு அப்படி வரமாட்டார். அவர் வரும்போது தூதர் சேனைகளோடு வருவார். அவர் பலத்த சத்தமாய் அவர் வருவார். எக்கால துணியோடு பலத்த சத்தமாய் அவர் வருவார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாமே என்னென்ன இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதோ, நடக்க போகிறதோ எல்லா காரியங்களுமே பைபிளில் இருக்குது. பைபிளில் கூட நம்ம பார்த்தோன்னா 2 பேதுரு 3:9 இருக்குது. தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம வீடை எப்படி அலங்கரிப்போமோ அதே போல் நம்ம அதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோமோ, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அதே போல் ஆண்டவர் வருகிறார் என்று நம்ம சொல்லும்போது நம்ம இருதயத்தை நம்ம அலங்கரிக்க வேண்டும். நம்ம இருதயத்தை அலங்கரித்து நம்மளுடைய இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் வரும்போது நம்ம ஆண்டவர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம எல்லோரும் விழித்திருந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஜெபிக்க வேண்டும். இது எல்லாமே பைபிளில் போற்றுகிறது தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இனி ஆண்டவர் வருவார் என்று சொல்லுகிறதும் நடக்க போகிறது, அதுவும் உண்மைதான். நன்றி பாஸ்டர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GVM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்.